கார்த்திகா, மொபைலும் அதே மாதிரி தான். அளவோடு பயன்படுத்தினால் நல்லது, அளவுக்கு மீறினால் தீங்கு. கார்த்தி 2 தோழி வருகிறாள். கார்த்திகா, புதுசா ஒரு ஆப் வந்திருக்கு, உனக்கு தெரியுமா? நான் அதான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி பா, எங்க அம்மா கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வரேன். காட்சி 3 AI பயன்படுத்துவதால் ஏற்படும் பிரச்சனை. ஹலோ கார்த்திகா, வீட்டுக்கு வர சொன்னியே, வரலையா? சொல்லு கார்த்திகா, போன் போட்டுருந்த. வீட்டுக்கு வர சொன்னாதான். சரி, எனக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கா. எப்ப பார்த்தாலும் இதே தான் பண்ணிட்டு இருக்க. உனக்கு போட்டோ எடிட் பண்றதை தவிர வேற இதுவே இருக்காதா? அதெல்லாம் வீட்டுக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கா. சரி கொடு. சரி இந்தா. வருமுன் காப்பதே சிறந்தது. உடல் பாதிக்கப்படுவதற்கு முன்பே இந்த பழக்கத்தை மாத்திக்கோ. காட்சி 4 உடல்நிலை பிரச்சனை. ஐயோ என்னாச்சு? ஐயோ என் போன் போச்சே. ஐயோ காட்சி 5 மருத்துவமனை. வணக்கம் டாக்டர். என்னன்னு தெரியல, பாப்பா மொபைல் பார்த்துட்டு வந்து கீழே திடீர்னு மயக்க போட்டு வீந்துருச்சு டாக்டர். வாங்க. உங்க பேர் என்ன? திவ்யா. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 10th standard. என்ன ஸ்கூல்ல? ஒரு கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் வாங்கிருக்கேன். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிப்பீங்க? இல்ல டாக்டர், நைட்டு 2 மணி வரைக்கும் போன் தான். ஒரு நாளைக்கு எத்தனை மணி வரைக்கும் ஃபோன் பார்ப்பீங்க? 5 மணி வரைக்கும் போன் தான். காலைல எழுந்தா போனு, நைட்டு தூங்கும் போது போனு, சாப்பிடும் போது தட்டுல என்ன இருக்கும் கூட பார்க்காம சாப்பிடுறா டாக்டர். போன மாசம் உள்ள பப்ளிக் ரிசல்ட் எவ்வளவு மார்க் வாங்குனீங்க? 3 பாடத்துல ஃபெயில் டாக்டர். உங்க உங்க சாப்பாடுல என்ன சாப்பாடு இருக்குன்னு கூட தெரியாம சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புல எப்படி ஒட்டும்? சரி டாக்டர், இந்த மாதிரி போன் அளவுடன் பயன்படுத்துறேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உடல் நலத்தை விட பெரிய செல்வம் எதுவுமே இல்லை. சரிங்க டாக்டர். காட்சி 6 வீட்டுக்கு செல்லும் வழியில் கார்த்திகாவின் தோழியை சந்தித்தாள். என்னாச்சுமா, எங்க போயிட்டு வரீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு. என்னாச்சு? போன் பார்த்துட்டே இருந்து திடீர்னு மயக்க போட்டு கீழே விழுந்துட்டான். உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கல, வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்னு. ஆமா, இது டாக்டர் சொன்ன நான் கேட்டுதான் ஹாஸ்பிட்டலுக்கு போற நிலைமை வந்துருக்காது. காட்சி 7 நிறைவு. அளவோடு தொழில்நுட்பம், ஆரோக்கியமான வாழ்க்கை. கையில் இருக்கும் மொபைல் வாழ்க்கையை கட்டுப்படுத்தக் கூடாது. திரையை அதிகம் பார்த்தால் வாழ்க்கையின் உண்மையான காட்சியை இழந்து விடுவோம். மொபைல் ஒரு கருவி, அது நமது தலைவன் ஆகக்கூடாது. ஆன்லைனில் இணைந்தாலும் உறவுகளை விலக்கி விடாதே. பேட்டரி காலியானா சார்ஜ் செய்யலாம், ஆனால் வீணான நேரத்தை சார்ஜ் செய்ய முடியாது. நன்றி.